இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி மேடம், பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சார், உங்களை நம்பிதான் சார் நான் வந்திருக்கேன். எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இங்க வசதி இல்ல மேடம். பெட்டர் இவரை சென்னை கூட்டு போயிடுங்க. சார், சென்னை கூட்டிட்டு போறதுக்குள்ள என்ன ஆகும் என்னன்னே தெரியலையே சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ரியலி சாரி மேடம், இது சாதாரண ஹாஸ்பிட்டல். எங்களால இதுல ரிஸ்க் எடுக்க முடியாது. சார் என்ன சொல்றீங்க? இல்லனா நீங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ட்ரை பண்ணுங்களேன். சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காட்டுங்க ப்ளீஸ் சார். மேடம், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா அதே மாதிரி எங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பேஷண்ட் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் சார் உங்க கூட பிறந்தவளை நான் கேட்டுக்கிறேன் சார் ப்ளீஸ். இவரை எப்படியாவது காப்பாத்துங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்ன பண்றீங்க? எந்திரிங்க மேடம், தயவு செஞ்சு எந்திரிங்க மேடம். புரிஞ்சுக்கோங்க மேடம். சார் ப்ளீஸ் சார். மேடம் சொன்னா கேளுங்க மேடம், சொன்னா கேளுங்க மேடம். மினிஸ்டர் ஒரு நேரத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க மேடம். ப்ளீஸ் மேடம். என்னாச்சுமா? ப்ளீஸ் சார். என்னாச்சு மேடம்? அது மேடம் இவர் ஒண்ணும் இல்ல மேடம். இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். அதான் பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் மேடம். என்னம்மா என்னாச்சு? மேடம், இவர் என் குழந்தை உயிரை காப்பாத்த போய் தவறி குளத்துல விழுந்துட்டாரு. இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இங்க வசதி இல்ல. நீங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்றாரு. வாட் நான்சென்ஸ்! இவரை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு இந்த பொண்ணு அழுதுகிட்டு நிக்குது. வசதி இல்லைன்னு கையை விரிக்கிறீங்க. நீங்கெல்லாம் நிஜமாவே டாக்டர்ஸ் தானா? இத பாருங்க, இமிடியேட்டா இவரை அட்மிட் பண்ணுங்க. எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். நர்ஸ் உடனே கூட்டி போங்க. சீக்கிரம். குயிக். என்னங்க, என்ன பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியலன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவரை காப்பாத்த முடியாதுன்னு உங்க கையால் ஆகாத தனத்தை இங்க காட்டாதீங்க. மேடம், அவரோட பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது மேடம். சோ வாட்? அதுக்காக அட்மிட் பண்ண மாட்டீங்களா? உங்க அண்ணனோ தம்பியோ அவர் இடத்துல இருந்திருந்தா இதே மாதிரி தான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்வீங்களா? உங்க அண்ணன் தம்பி உயிரோட இதே மாதிரி தான் விளையாடுவீங்களா? உங்க ரத்தம் கொதிக்கும்ல. நம்மள மாதிரி தானங்க இவங்களும். முதல்ல எமர்ஜென்சி வார்டுல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்க. ஓகே மேடம், I'll do my best. ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.